guys, welcome back to our channel. ஸோ நீங்கள் டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தம்ப்நெயிலே பார்த்துருப்பீங்க. அந்த டாபிக் உள்ள போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப சாரி கைஸ். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு ஏர் சவுண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஐ எம் ரியலி சாரி. ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது, ரொம்ப ஹீட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஏர் கூலர் ஆன் பண்ணி உட்காந்துட்டு இருந்தேன். ஸோ அவ்வளோ சவுண்ட் வந்துட்டு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. இன்றைக்கி நான் கம்மியாக தான் வச்சுருக்கேன். ப்ளீஸ் லெட் மீ நோ இந்த காமெண்ட் செக்ஷன். இன்னுமே வந்து அந்த காற்றோட சவுண்ட் அதிகமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை நான் ரெக்டிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். மைக்கு வேறு இல்லை, அதனால தான் இந்த இஷ்யூ கொஞ்சம் போகுது. ஸோ ஐம் ரியலி சாரி ஃபார் தட். ஸோ டாபிக் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தம்ப்நெயிலில் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் வந்து என்கிட்ட என்ன கேட்குறீங்க அப்படின்னா, அட்வொகேட் ஆகிறது எப்படி அக்கா கொஞ்சம் சொல்லுங்கள், தமிழ் மீடியமில் படித்தா அட்வொகேட் ஆகலாமா, அப்புறம் வந்துட்டு டிப்ளமோ படித்தா அட்வொகேட் ஆகலாமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் வந்து எந்த காலேஜ் சூஸ் பண்ணுறது, எப்படி படிக்கிறது, 12th என்ன கோர்ஸ் எடுக்கணும், இந்த மாதிரியெல்லாம் கூட நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ எனக்கு தனித்தனியாக ரிப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக ஒரே வீடியோ போட்டால் நிறைய பேர்த்துக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ அட்வொகேட் ஆகிறது எப்படி அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம 12th போயிடலாம். 12th வந்துட்டு நீங்கள் இந்த குரூப் தான் எடுக்கணும் அப்படின்னு பர்டிகுலரால் எதுவும் கிடையாது. நீங்கள் பயாலஜி குரூப்பாக இருந்தாலும் சரி, இல்லை வொகேஷ்னல் குரூப் எடுத்திருந்தாலும் சரி, அது வந்து உங்களோட இஷ்டம். நீங்கள் என்ன குரூப் வேணாலும் எடுத்துக்கலாம். ஹையர் செகண்டரி, அதாவது 11th 12th சொல்கிறேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் 12th எக்ஸாம் எழுதுவீங்களா. எழுதுனதுக்கப்புறம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. லாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று 3 year LLBன்னு ஒரு செக்ஷன் இருக்குது, இன்னொன்று 5 year LLB அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன் இருக்குது. இந்த 3 year LLB வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த 3 year LLB பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அட்வொகேட் ஆவாங்க. இந்த 5 year LLB வந்துட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, 12th முடிச்சதுக்கப்புறம் 5 year கோர்ஸ் இருக்கும். அந்த 5 year கோர்ஸ் எடுத்தால் இன்டெகிரேட்டடாக வரும். அதாவது BA LLB அப்படின்னு சொல்லிட்டு வரும். அது 2 டிகிரி கிடையாது, ஒரே டிகிரி. அது வந்து இன்டெகிரேட்டட் கோர்ஸ். 6 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கக்கூடியதை 5 வருஷம் ஸ்பெண்ட் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கிறது தான் அந்த இன்டெகிரேட்டட் கோர்ஸ். ஸோ அது வந்து BA அப்படின்னு மட்டும் கிடையாது, அதாவது BA LLB அப்படிங்கிறது மட்டும் கிடையாது. BCom இருக்குது, BSc இருக்குது. ஸோ நீங்கள் போகிற காலேஜில் நீங்கள் என்ன காலேஜ் ஆப்ட் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நிறையா வெரைட்டிஸ் கோர்சஸ் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் உங்களுக்கு எது ஓகேவோ, BCom எடுக்கணும்னு நினச்சா நீங்கள் BCom LLB அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்டெகிரேட்டடாக எடுத்துக்கலாம். ஸோ தட் 5 வருஷத்தோட முடிவில் நீங்கள் BCom LLB முடித்து ஒரு அட்வொகேட்டாக இருப்பீங்க. சப்போஸ் எனக்கு வந்துட்டு 12th முடிச்சிட்டேன், நான் வந்து காலேஜ் வந்து ஜாயின் பண்ணிட்டேன், எந்த கோர்ஸ் எடுத்தால் நான் வந்து LLBக்கு வந்து அடுத்தது போடலாம் அப்படின்னா அதுக்கும் வந்துட்டு தடையே கிடையாது. நீங்கள் இன்ஜினியரிங் கிராஜுவேட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா வந்துட்டு ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்லேருந்து படிச்சிருந்தாலும் சரி, இவ்வளவு ஏன் நீங்கள் வந்து MBBSஏ படித்தாலும் சரி, நீங்கள் வந்து ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணணும். ஆனால் கம்ப்ளீட்டாக என்ன சொல்கிறது, அரியர்ஸ் எதுவுமே இல்லாமல் டிகிரி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் டிகிரியை கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு LLB டிகிரிக்கு வந்து ஆப்ட் பண்ணலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய காலேஜஸ் இருக்குது. நீங்கள் தமிழ்நாட்டிலையும் சூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்துட்டு அதர் ஸ்டேட்லேயும் சூஸ் பண்ணலாம். நான் வந்து எங்கே படித்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் படித்தேன். பெங்களூரில் வந்துட்டு என்னோடய LLB டிகிரியை வந்து கம்ப்ளீட் பண்ணேன். ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டால் யூனிவர்சிட்டி மட்டும்தான் டிஃபர் ஆகும், மற்றபடி சிலபஸ் எல்லாமே ஒன்றா தான் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே வந்து மேக்ஸிமம் கவர்மெண்ட் காலேஜஸ் தான் அதிகமாக இருக்குது. எல்லாமே வந்து அம்பேத்கர் யூனிவர்சிட்டி கீழே தான் வருது தமிழ்நாட்டில். பட் எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா 1-2 காலேஜை தவிர மற்ற எல்லாமே வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் தான். இதுவே கர்நாடகாவில் வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலி கவர்மெண்ட் காலேஜஸும் இருக்கும், ப்ரைவேட் லா காலேஜஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே வந்துட்டு கொஞ்சம் வெரைட்டி அதிகமாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து 12th படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து 12th எக்ஸாமை நல்லா எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பப்ளிக் எக்ஸாமை மினிமம் வந்து 45% வந்து நீங்கள் ஆப்டைன் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த காலேஜ் செலக்ட் பண்ணுறீங்களோ அங்கே வந்து அப்ளிகேஷன் போட்டுட்டு நீங்கள் வந்து காலேஜ் வந்து ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் வந்துட்டு NL நியூஸில் சேரணும், நேஷ்னல் லா காலேஜஸில் சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா
கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் கிளாட் அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் வந்துட்டு எழுதணும். ஆக்சுவலி அது வந்து காமன் லா ஆப்டிடியூட் டெஸ்ட்டு. ஸோ அதை வந்துட்டு இந்தியா ஃபுல்லாக இருக்கிறவங்க வந்து இந்த நேஷ்னல் லா காலேஜஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஐஐடி, ஐஐஎம் அந்த மாதிரியெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி லாவுக்குன்னு தனியாக வந்துட்டு நேஷ்னல் லெவல் காலேஜஸ் இருக்குது. ஸோ அது பெங்களூரில் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி நேஷ்னல் லெவல் லா காலேஜஸில் சேரணும் அப்படின்னு ட்ரை பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஆப்வியஸாக கிளாட் எக்ஸாம் வந்துட்டு எழுத வேண்டியிருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு நீங்கள் கிளாட் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதிட்டிங்கன்னா, அது கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நேஷ்னல் லா காலேஜஸ்லேயே வந்து படிக்கலாம். நேஷ்னல் லா யூனிவர்சிட்டி கீழே வந்துட்டு படிக்கலாம். ஸோ இதுதான் வந்து 12th முடித்தவங்களுக்கான வழிமுறைகள். அதுக்கப்புறம் வந்து பேச்சுலர் டிகிரி முடித்தவங்களுக்கான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் பேச்சுலர் டிகிரிலையும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 45 to 50% வந்து மினிமமாக எடுத்துருக்கணும். ஸோ அது நீங்கள் ஆப்ட் பண்ணுற காலேஜ் அண்ட் யூனிவர்சிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து மாறும். ஆக்சுவலி இந்த பர்சன்டேஜ் வந்து ப்ரிஃபரபிளாக இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை வந்துட்டு நீங்கள் மைண்டில் வச்சுட்டு செமஸ்டர்ஸ்க்கு ஒழுங்காக படிங்க. அடுத்தது வந்து என்ன அப்படின்னா, டைரெக்டாக காலேஜில் போயிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கொடுத்துட்டு எப்பவும் போல் தான் ஒரு காலேஜில் எப்படி ஜாயின் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் இருக்கும். நார்மலாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த எல்எல்பி வந்து, அதாவது டிகிரி முடிச்சுட்டு போகிறவங்களுக்கு சொல்கிறேன், இது ஒரு மாஸ்டர் டிகிரியாக இருக்காது. இதுவும் ஒரு பேச்சுலர் டிகிரி தான் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஸோ இது வந்து 3 year கோர்ஸாக தான் இருக்கும், 2 year கோர்ஸ் கிடையாது. ஸோ இந்த 3 year கோர்ஸ் எல்எல்பி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம் அப்படின்னா, சப்போஸ் நீங்கள் வந்து கர்நாடகாலையோ ஆந்திர பிரதேஷ்லேயோ போய் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதர் ஸ்டேட்டில் போய் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் அங்கேருந்து இங்கே திரும்ப வந்ததுக்கப்புறம் போர்ட்டல் வந்துட்டு இருக்கும், பார் கவுன்சிலோட போர்ட்டல் இருக்கும். அங்கே போயிட்டு உங்களை வந்துட்டு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷனுக்கு வந்து நம்ம சென்னை போக வேண்டியிருக்கும் பார் கவுன்சிலுக்கு. ஸோ அங்கே போய் ஒரிஜினல் சர்டிஃபிகேட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும் அப்படின்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் வருவாங்க. வீட்டுக்கே வந்து நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அந்த அட்ரஸ்க்கு வந்துட்டு வருவாங்க. அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் ஒரு டேட்டில் வந்துட்டு நமக்கு என்ரோல்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, என்ரோல்மெண்ட் டேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். அப்போ வந்துட்டு நம்ம சென்னை போய் அந்த என்ரோல்மெண்ட்டை வந்துட்டு பூர்த்தி பண்ணிக்கலாம், அதாவது நிறைவு பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு டெம்பரரி என்ரோல்மெண்ட் தான் அப்படிங்கிறதையும் மறந்துடாதீங்க. ஸோ அதுக்கு வந்து நமக்கு 2 வருஷம் வந்து அந்த டெம்பரரி என்ரோல்மெண்ட்டுக்கு வந்து டைம் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த 2 வருஷத்துக்குள்ள ஆல் இந்தியா பார் எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏஐபிஇ அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது. அந்த எக்ஸாமை வந்து நம்ம கிளியர் பண்ணோம். அது ஒரு ஓப்பன் புக் எக்ஸாம் தான். ஸோ அதில் வந்து பேராக் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்த்து அதில் இருக்கிற பேசிக்கான கொஷின்ஸ் இருக்கும். நம்ம 3 வருஷம் இல்லை 5 வருஷம் என்ன படித்தோமோ அதை பற்றின கொஷின்ஸ் தான் அதில் இருக்கும். ஸோ அந்த ஆல் இந்தியா பார் எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணிட்டோம் அப்படின்னா, எஸ், யூ ஆர் அ பெர்மனன்ட் அட்வொகேட். ஸோ நமக்கு வந்து அந்த லைசன்ஸ் வந்து கிடைச்சிரும், அட்வொகேட்கான லைசன்ஸ் கார்டு வந்துட்டு கிடைச்சிரும். ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் நீங்கள் வந்து ஒரு அட்வொகேட் ஆகணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கான வழிமுறைகள் வந்துட்டு இதுதான். அண்ட் இன்னும் ஒரு சில பேர் வந்து என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, டிப்ளமோ முடிச்சு எல்எல்பி பண்ண முடியுமாக்கா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. டிப்ளமோ வந்துட்டு ஈக்குவலன்ட் டு +2 தான். அது வந்து ஹையர் செகண்டரிக்கு ஈக்குவலன்ட் தானே தவிர அது ஒரு டிகிரியாக கம்ப்ளீட், ஐ மீன் என்ன சொல்கிறது, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. அதனால் நீங்கள் வந்து டிப்ளமோ முடிச்சிருந்தாலும் அடுத்து ஒரு டிகிரி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எல்எல்பி பண்ண முடியும். சப்போஸ் வந்துட்டு 5 எல்எல்பி பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிப்ளமோ மார்க்ஸும் வந்து எடுத்துப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சீரியஸாக எந்த ஐடியாவும் இல்லை. நானும் சர்ச் பண்ணி பார்த்தேன், எனக்கு கிடைக்கல. அது நீங்கள் வந்து டைரெக்டாக காலேஜில் கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். அண்ட் நிறைய பேர் வந்து தமிழ் மீடியம் படிச்சுட்டு எப்படி நான் எல்எல்பி படிக்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. தமிழ்நாட்டில் வந்துட்டு தமிழையே லா படிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது. ஆனால் கம்பல்சரியாக வந்துட்டு ஒரு சப்ஜெக்ட் வந்து இங்கிலீஷில் இருக்கும். அண்ட் அதை வந்துட்டு நம்ம பாஸ் பண்ணியே ஆகணும். ஸோ நீங்கள் தமிழ் மீடியம் படிச்சிருக்கீங்க 12th அப்படின்னா, 12th வரைக்கும் தமிழ் மீடியம் தான் அப்படின்னா நீங்கள் வந்து அதுக்காக கவலைப்பட தேவை கிடையாது. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட், அதாவது அம்பேத்கர் யூனிவர்சிட்டியில் தமிழ் மீடியமில் லா படிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறந்துடாதீங்க. ஸோ மேக்ஸிமம் நான் எல்லா கொஷினையுமே கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இன்னுமே வந்துட்டு அட்வொகேட் ஆகிறது எப்படி, இல்லை உங்களுக்கு ஏதாவது பர்சனலி டவுட் இருந்தது அப்படின்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இது வந்து இந்த டாபிக் அப்பாற்பட்டு
ஒரு சின்ன விஷயம் வந்துட்டு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, நீங்கள் அட்வொகேட் ஆகுறீங்க அப்படின்னா இட்ஸ் அ ப்ரொஃபஷன். அண்ட் கண்டிப்பாக வந்துட்டு நீங்கள் அதுக்காக நிறையா ஹார்ட் ஒர்க் வந்து போட வேண்டியிருக்கும். அண்ட் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சுட்டு அட்லீஸ்ட் ஒரு 2 to 3 years ஆகுது மணி அப்படிங்கிற ஒரு இது இல்லாமல் நல்லா ஏர்ன் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லாமல் ப்ராக்டிஸ் பண்ணணும், அதில் வந்து நிறையா கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. பிகாஸ் நிறையா பேர் வந்து எடுத்து படித்ததுக்கு அப்புறமா வந்து ஏன்டா இது எடுத்து படித்தோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கூட இருக்காங்க. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதுக்கான மைண்ட் செட்டை வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே வாங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ நீங்கள் வந்து ஒரு நல்ல படிக்கும்போது இருந்தே வந்து ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் பண்ணுறது உங்களோட இஷ்டம் தான். உங்களால் படிப்பையும் ப்ராக்டிஸையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் அதையும் பண்ணலாம். ஒரு அட்வொகேட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்கக்கிட்ட வந்துட்டு ஜூனியராக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ அவங்களும் வந்துட்டு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மனநிலைமையில் இருக்கணுமே தவிர உங்களை வச்சு வேலை மட்டுமே வாங்குகிற மனநிலைமையில் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். ஸோ கண்டிப்பாக உங்கள் கேள்விக்கெல்லாம் பதில் கிடச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் எல்லோரும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ தென் டேக் கேர். பை.